சுத்தி வந்து சாமி விட்டு எடுத்து சாமி பக்கம் வச்சு. அப்போ நாம 12 ராசிக்கும் சீரக விளக்கு போட்டாச்சு. இனி 12 இடத்துக்கு தோசை நிவர்த்தி தானே. எனக்கு ஏன் இதெல்லாம் ஆதி காலத்துல பரிகாரம், ஆதி காலத்துல இதெல்லாம் நிறைய செஞ்சாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வராகியோட உருவம் என்னங்க ஐயா? அதோட ரத்தம் வந்து வீட்டுல பட்டா அந்த வீடு பாழாகும் தெரியுமா? சூப்பர். அதோட ரத்தம் பட்டா அந்த வீட்டுல, அதோட ரத்தம் வந்து வீட்டுல பட்டா எங்க வீடு என்ன ஆகும்? இதுக்கு பரிகாரம் ஒரு வேணுங்க ஐயா? ஐயா இது ரொம்ப முக்கியமான பரிகாரமா. வராகியோட அவதாரம் பட்டுட்டா இந்த வீடே பாழாகுதுன்னா எவ்வளவு பெரிய தோஷம். கரெக்ட் தாங்க. அந்த வண்டியவே மாத்திடுவாங்க. கரெக்டுங்களா ஐயா? சரியா சொன்னீங்க. டைம் சரியில்லை, ஜோசியர் வாகனத்தை மாத்த சொன்னாரு, நம்ம மேல மழை தீசி போடுறாங்க. இவர் கூட போய் வெட்டு போட்டு வேலையை போய் காலில் உள்ள குத்தி ஏமா உட்காந்து அழுகிறேன்னு கேட்டா உள்ள என்ன காலில் குத்திச்சு, இவர் போய் குத்தி. ஐயா இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இது ஒரு அருமையான பரிகாரம். இதுக்கு ஒரே பரிகாரம் உலகத்திலேயே அதிசயமான பரிகாரம். அந்த வீட்டுல தெரியாம எப்படியோ அவங்க வந்து ரத்தம் பட்டுச்சுன்னா எப்படி வந்தாலும் சரி, குதிரை இருக்குது இல்லைங்களா? இருக்கு ஐயா, எழுதாதீங்க ஐயா, கவனிச்சுக்க. குதிரை இருக்குது இல்லைங்களா? இந்த குதிரை கொண்டு வந்து ஒரு நாள் அங்க கட்டி வச்சிருக்கு. அந்த குதிரையோட யூரின் வந்து அந்த வீடுல அந்த இடத்துல பெய்யும். குதிரையோட லத்தி அதுல போடணும். அது ஒரு நாள் பூரா போட்டாச்சுன்னா அந்த வீட்டுல பால் பட்ட தோசை நிவர்த்தி. அந்த காலத்துல எதிரிய உருவாக்கி மதிக்கிறாங்க, எதிரி அழிக்கிறதுன்னு இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி அந்த காலத்துல அந்த ரத்தம் பட்டுட்டால் அந்த தோஷத்துக்கு இந்த ஒரே பரிகாரம் தான். குதிரையுடைய யூரினும் அந்த லத்தியும். ஆனா குதிரை ஒரு நாள் அந்த வீட்டுல வந்து இருக்கணும். நல்லா பாருங்க. நீ எனக்கு ஐயா ஒரு நாள் பூரா அங்க இருந்தா தான் அந்த தோஷம் வெளியே போகும். ஐயா அந்த ரத்தம் பட்டா அதுக்கு சரியான பரிகாரம் இதுதான். அப்புறம் குதிரை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதுதான் மெயின். குதிரைக்கு என்னங்க புரியல? குதிரை எழுத்தாங்க எனக்கு என்னது குதிரையில என்ன ஐயா நல்லா கேட்டுங்க. வராகியுடையது வந்து உருவம் வந்து என்ன? அது ஆரம்ப காலத்துல என்ன சாப்பிட்டது? நீச்சம், நரகல். அதுக்கப்புறம் தான் வேற என்ன போடுறாங்க. கேட்டீங்களா? அப்போ நீச்சமான ஒரு விஷயம் அதுவே நீச்சம். அது வந்து நம்ம இடத்துல வந்து ரத்தம் பட்டுட்டா அந்த வீடு நீச்சம். கரெக்டா? அதைய மறுபடியும் எழுந்து கொண்டு வரணும்னா ராஜா கூட வரணும். ராஜா எது வந்தாரு? அப்ப குதிரையோட மூலிகை எல்லாம் பட்டுச்சுன்னா அவருக்கு தெரியவே வரல. சார் புரியுதா? அந்த தோஷம் விலகணும்னா அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம். அந்த ஒரு குதிரை கூட கட்டிங்க சார். அந்த காலத்துல குதிரை வளர்த்துறதுல யார் வளர்த்தினா? ராஜா வளர்த்தினாரு. பெரிய பெரிய பண்ணையத்துல இருக்கிறவங்க எல்லாம் வளர்த்துனாங்க. அவங்கதான் ராஜா குதிரை மேல அவங்களுக்கு அவ்வளவு பவர் இல்லைங்களா? அதனால அந்த அந்த பவர் தான் அந்த தோஷத்தை வெளியே இருக்குங்க. அது முள்ளாக இருக்கிற மாதிரி தான். இது அதுக்கு எத்தனை காடு, இதுக்கு எத்தனை காடு சார்? அது சைவம் அசைவம் பரவாயில்லையா? இது அசைவம், அது சைவம். குதிரை வந்து சைவம், இது அசைவம். அசைவத்தை மொழிகளுக்கு சைவத்துக்கு சக்தி அதிகமா, அசைவத்துக்கு சக்தி அதிகமா? வெரி குட். பிராமணர் என்ன சாப்பிடுறாங்க? சைவம். அவங்க கிட்ட வாக்குவாங்க. ஏன் சொன்னாங்க? சாமி கிட்ட இருந்து பிரார்த்தனை பண்ணி சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதி பூஜை பண்ணால அவங்க ஜெபிச்சா அவங்களோட சாபம் நம்மளோட விடாததற்காக தானே சைவத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால சைவம் தான் குதிரை. அதனால அசைவத்தை முறியடிக்கிறது சைவம் தான். அதனாலதான் குதிரையுடைய பரிகாரம். எப்படி சார் சொல்லுங்க? புரியல சொல்றது. சார் இவங்க பரிகாரம் கொடுத்துட்டோமா? உலகம் கூட பரிகாரம் தேடிவாங்க. என்ன காரணம் கேளுங்க. வரி என்னமோ கடவுளை கொடுத்துருக்கோம், அந்த வராகி உலகத்துக்கு கொடுத்துருக்கலாம். அதை வந்து ஒரு உயிரை கொள்றதுக்கு நம்மளுக்கு அனுமதியை ஒன்று கொடுக்கல கடவுள்.
இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு இந்த குதிரையோட பொருள் கொண்டு போய் அந்த வீட்டுல எங்க பழி கொடுத்தாங்களோ, எங்க வந்து இதெல்லாம் கூண்டு போட்டாங்களோ, அந்த இடத்துல குதிரை கட்டி வச்சு அந்த தோசை நிறுத்தி ஏறுங்க. சார், ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இருக்கா? ஆனா நீங்களா வேண்டியதை வச்சுட்டு ஒரு உயிரை போட்டுறோம். கரெக்டுங்களா? நான் மொட்டையை வச்சு காது ஊத்துறேன்னு சொன்னா என்னைக்குமே இந்த கிடாயி, ஆடு, கோழி இதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்ல மாட்டேன். நம்ம உயிருக்கு அவங்க உயிர் பலியாது. கரெக்டுங்களா? அதான் இல்லையா? அதெல்லாம் நம்ம அதை செய்ய வேண்டாம். ஒரு கோழி, ஒரு மனுஷன் செத்தா எங்க விட்டு போய்க்கிறீங்க? சரி, ஒரு கோழி செத்தா சிக்கனை எங்க விட்டு போய்க்கிறீங்க? அப்ப எது சொல்லுறாரு? கரெக்டுங்களா ஐயா? அப்ப எதுங்க ஐயா? சார், இங்க ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்போ அந்த தோஷம் தீர்த்து தானே அந்த வயிற்றுக்குள்ள. அப்ப அசைவம் வந்து அது தோஷம் தானே. அதனால சொல்றோம். அதனால நீங்க காலப்போக்குல ஒருத்தர் கேட்டாரு, ஆடு கோழி அப்புறம் நேரத்துக்கு படைச்சாங்க, அப்புறம் இதையும் போட்டு சாப்பிடலன்னு நாங்க என்ன பண்ணுறது கேட்டாங்க. பேச்சு பிரயோஜனம் இல்லை. நாம சைவமா இருக்கலான்னு பரவாயில்ல, ஒரு உயிர் கொள்ள வேண்டாம். இவ்வளவுதான். நீங்க கையாவில போய் நாங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு வந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டு கையாவில பூஜை பண்ணிட்டு வந்தோம். அங்க என்ன தெரியுங்களா? 32 பிண்டம் கொடுக்குறாங்க. 32 பிண்டம். அந்த 32 பிண்டமும் 30 பிண்டம் கொடுத்தாங்க. தாத்தாவோட சம்சார், பாட்டியோட சம்சார், அப்பாவோட அம்மா, இப்படி எல்லா பரிகாரம் சொல்லி 30 பிண்டம் கொடுத்தாங்க. கடைசியில 31வது பிண்டம் எது கொடுத்தாங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம அனாதை போய் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பிண்டம் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு ஒரு பிண்டம் கொடுத்தாங்க. எத்தனை ஆச்சுங்க? இன்னும் ஒரு பிண்டம் எது தெரியுங்களா? உங்க வீட்டுல நாய், ஆடு, மாடு, கோழி எல்லாம் வளர்த்தி அந்த பிரேரம் உங்க வீட்டுல உயிர் போயிருந்தா அதுக்கு ஒரு தர்ம பிண்டம்னு கொடுத்தாங்க. எப்படி அங்க கொடுக்குறாங்க தர்ம பிண்டம். இந்த தர்ம பிண்டம்ல கொடுத்தோடனே அப்ப நம்ம இந்த பச்சை பறவைகள், பிராணிகளுடைய சாபம் எல்லாம் உங்க உடம்புலையோ நீங்க தின்னு நம்ம உடம்புல இருந்தாலும் கூட அந்த பிராணிகளுடைய சாபம் நீங்கட்டும், அந்த ஆத்மாவே சாந்தியா இருக்குன்னு தர்ம பிண்டம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க கையாவில். அப்ப அந்த கையாவில் கொண்டு போய் கொடுத்தா கையாவில் தண்ணி இல்லை. கையாவில் தண்ணி இல்லை. சீதாதேவி சாபம் விட்டதுனால கங்காதேவி கத்து போச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க விஷ்ணு தான் அங்க இருக்காரு. யாரு? விஷ்ணு. அந்த விஷ்ணு என்ன பண்றாரு? விஷ்ணுடைய பாதம் தான் மோட்சம்னு சொல்றாங்க. அதனால அந்த 32 பிணத்தை ஒன்னா பிணைஞ்சு அது மேல மஞ்சள் திருநூறு சொந்த குங்குமம் போட்டு ஊட்டி ஒரே உருண்டைய எண்ணெல்லாம் போட்டு அதை கொண்டுட்டு போய் விஷ்ணுடைய பாதத்துல ஒட்டி வச்சு அப்படியே தலையை நெத்தி கொண்டு அங்க வைக்கிறதா அங்க மோட்சத்துக்கு எல்லாரும் போறாங்க. இது கயாவில் மட்டும்தான் நடக்குது. புரியுதுங்களா? கையாவில் மட்டும்தான் நடக்குது. சரி, அந்த நவதானியம் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த தீர்த்தம் எல்லாம் எடுத்து ஆழ மாத்திரை கொண்டு ஊத்துங்கன்னு சொன்னாங்க. ஆழ மாத்திரை போய் நம்ம ஊத்துறோம். ஆழ மாத்திரை ஊத்திட்டு தேக்கு இலையில தான் மாவு பிணைய சொன்னாங்க. எனக்கு தேக்கு இலையில மாவு பிணைய சொன்னாங்க. என்ன மாவு தெரியுங்களா? கோதுமை மாவு. ஐயா, இருக்காங்க அந்த ஆலமரத்துல சீதாதேவி தவம் பண்ணி அங்கதான் வந்து அவங்களோட ஆத்மா வந்து அங்க இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா கோதுமை மாவுல தான் அங்க பிண்டம் கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல என்ன பிண்டம் கொடுப்பாங்க? வெரி குட். ஆனா கோதுமை மாவுல பிண்டம் கொடுக்குறாங்க. அங்க ஒரு பரிகாரம் எடுத்த. என்ன பரிகாரம் தெரியுங்களா? சூரியன் என்ற நட்சத்திரம் தான் உங்களுக்கு முடக்கு. சூரியன் நின்ற நட்சத்திரம் தான் முடக்கு. ஒரு அப்பாவோட உயிர் கருவுடைய அம்மா கருப்புன்ற நட்சத்திரம் இந்த குருவில வெளியே வந்தோம். அப்போ சூரியன் தான் பிரதானம் வருது. அப்ப சூரியன் தான் கோதுமை, அதனால கோதுமை மாவு. தேக்கி இழைக்கிறது எதுக்கு தெரியுங்களா? இத்தனை நாளா முன்னோர்களுக்கெல்லாம் நீங்க தேக்கி வச்சிருந்த கர்மாவை எல்லாம் தேக்கிலைய வச்சு கர்மா தொடங்கிறீங்க. அதுக்கு பேரு தேக்கலை. வைரம் பாண்ட மரம் தேக்கு தானே, அதெல்லாம் சூரியனோட ஆட்சி தானே. இதெல்லாம் முறையே இந்த ஆலமரத்துல போய் அந்த தண்ணி ஊத்த சொன்னாங்க. எல்லாம் கவனிச்சேன். இந்த ஆலமரத்துல போய் அந்த சீதாதேவி அதுல போய் ஊத்துங்க அப்படின்னா நவதானியத்தை போய் நம்ம மேல ஊத்துறோம். எதனாலன்னா ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆலமரத்தோட வேர்ல பறிச்சு ஒரு பிராமணர் கூட்டிட்டு போய் உங்க முன்னோர்களுக்கெல்லாம் பிண்டம் எடுத்து ஆலமர வேர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 7 ஜென்ம பாவம் நீங்கும். புரிஞ்சுக்கலையா? மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் இல்லையா?
ஐயா மக நட்சத்திரத்துக்கு ஆலமரம் வருமா சார்? கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா பேசுங்க. என்ன நட்சத்திரத்துக்கு வரும்? பூரத்துக்குங்களா? மக நட்சத்திரத்துக்கு வரும். மக நட்சத்திரம் என்ன ராசியில இருக்குதுங்க? அப்ப கால சேர்க்கிறதுக்கு அது எத்தனாவது ராசி? அப்ப 5ஆம் இடம் பூர்வ ஜென்மம் கர்மாவா? அதனால மக நட்சத்திர ஆலமரத்தை விட்டு ஊத்த சொல்லிக்கிறாங்க. சரி, புதன் எங்க நேசமா பாருங்க? மீன ராசி. 32 கூட்டிங்க வரும். 5 என்ன கிரகம்? புதன். அது என்ன ராசி? அது மீன ராசி. அது மோட்ச ராசி. கரெக்டுங்களாமா? அந்த இடத்துல விசுங்கிறது வந்து பாதம். அப்ப நீங்க போய் 32 பிண்டத்தை வச்சு அந்த விசுவோட பாதத்துல கொண்டு போய் நீங்க வெற்றும் பொழுது மீன ராசியில பாதம் இருக்குதா? அதனால பாதத்துல போய் புதன் நீசமாகிறதுனாலதான் அந்த இடத்துல மகாவிஷ்ணு வந்து அங்க பாதத்துல கொண்டு போய் வச்சாலே மோட்சத்துக்கு போகுன்னு சொன்னதுனாலதான் மீன ராசியில புதன் நீசமானார். சார் புரியல சார்? ரேவதி நட்சத்திரத்துல அவரோட நட்சத்திரம் நீசமா? அப்ப மோட்சம்ன்றது புதன் பெருமாளா? அந்த காலத்துல ஏகாதேசி திடீர் வைகுண்ட ஏகாதேசி மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல. அப்ப கையாவுல மட்டும்தான் இந்த புதன் நீசத்துக்கு அங்க இருக்குது. கன்னிச்செவ்வாய் கனவு மற்றும் சொல்றதுல அப்ப கங்காதேவி விட்ட சாபம் புதன் நீசம். அதுக்கு நேரு 7ஆம் இடம் என்ன? அதனால அங்க கன்னிச்செவ்வாய் கடவுள் மட்டுமா எப்படி சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த காலத்துல சொல்றதுனாலதான் இங்க கண்ணில இருந்து அஸ்த நட்சத்திரம் இருந்ததுனால இந்த அம்மா இங்க இருந்து விட்ட சாபத்துல அந்த தண்ணி ஊராக அஸ்தம் தண்ணி கடலுக்கு இங்க வந்துருச்சு. அப்ப எங்க வத்திருச்சு? கங்காதேவி அங்க கையால வத்திருச்சு. இத பரிகாரம் எடுத்து ஐயா இதெல்லாமே அந்த காலத்துல கொடுத்த பரிகாரம் தான். இது யோசிச்சு நம்ம செஞ்சதுனால இந்த பரிகாரம் எல்லாம் அங்கிருந்து கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுக்கறது காரணமே நீங்க போய் மகாவிஷ்ணுக்கு பாலத்துல கொண்டு போய் ஏன் பிண்டம் வைக்கிறோம், மோட்சத்துக்கு ஏன் போறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லா தானே இல்லைங்கய்யா? அது 32 பிண்டு தான் வைக்கிறாரு. அவ்வளவு விட்டு சொல்றாங்க. காடை முட்டை வச்ச மாதிரி இவ்வளவுதான் வைக்கணும். மாவு கொடுக்குறாங்க. காடை முட்டை ஏன் இவ்வளவுதான் வைக்கிறோம். எல்லாம் வச்சு இவ்வளவு இந்த கர்மா போய் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சு. அப்ப அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷம். எத்தனையோ கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம முன்னோர்களை நினைச்சு அந்த பிண்டம் கொடுக்க ஒரு உள்ளுணர்வு நம்ம உலகத்துல இருந்து உள்ள ஒரு குடல் நடுவு. இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கறத நம்ம புண்ணியம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்ம செய்யல. ஆனா நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சது. அப்ப அந்த கையாவோட போய் அந்த மண்ணை மிதிச்சு பண்ணும்போது என்னமா அந்த புண்ணியமும் இறைவனுடைய அருளால் நடந்துச்சு. அப்போ அந்த காலத்துல முன்னோர்களுக்கெல்லாம் நாம திதி தர்ப்பணம் கொடுக்காம போயிட்டா நம்ம ஆத்மா கொடுக்கறது யாரும் திறப்பில்லாம் போய் பாத்துக்கங்க. எப்படி கட்டுக்கலையா? நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா நம்மளோட காலம் எவ்வளவு நாள் இந்த சரீர உடம்பு இருக்குன்னு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போகும்போது நம்மளையும் நினைச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்து பழகிட்டோம்னா நம்மளுக்காக ஒரு வாரிசு உருவாகி நம்மளோட ஆத்மாவுக்கு வாரிசு வந்து கொடுப்பாங்க. கட்டுக்கலையா? இப்ப அப்படிதான் நம்ம கொடுக்குறோம். ஒருத்தர் வயசானவங்க அம்மாவாசி கூட செய்யறாங்க பாத்துருக்கீங்க இல்லையா? மாசம் மாசம் அம்மாவாசி பின்ன கொடுக்குறாங்க. பாருங்க தர்ப்பணம் மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு கொடுத்தாங்க. சார் நீங்க பெரியவர்கள் நம்ம ஜாதகத்துல நீங்க பரிகாரத்தை ரொம்ப தேடாதீங்க. நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ முன்னோர்கள் என்ன கொடுத்தாங்களோ அதான் பரிகாரம். புரிஞ்சுங்களா ஐயா? அவங்க அந்த காலத்துல சொன்ன விஷயம் நல்லா பாருங்க. மகாவிஷ்ணு கையில என்ன இருக்குது? வலது கையில சக்கரம், இடது கையில சங்கு. அது என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில எல்லா நாளும் உங்க வாழ்க்கை சக்கரம் போல ஓடிட்டு இருக்குது. ஒரு நாள் சக்கரம் நின்னுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாள் சங்கு. அதனாலதான் சங்கு பிளஸ் சக்கரம். எப்படி அதையும் ஆராய்ச்சி வச்ச எடுத்து இருக்குங்க. எனக்கு ஐயா அதானே எனக்கு ஐயா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நம்மளுக்கு உண்டு. அப்போ மகாவிஷ்ணு கையில தான் மோட்சத்துக்கு கணக்கு போட்டு பாவம் பண்ணிட்டு எல்லாமே விஷ்ணு கையில போயிடுச்சு. எனக்கு ஐயா மகாவிஷ்ணு கையில தான் போயிடுச்சு. அப்போ உண்மையாலுமே நம்ம இனிமேல் வருஷம் கங்கா ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு அடுத்தது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ஆலமரத்தை போய் சுத்திக்கலாம். இப்ப கூட ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இளநீரை இருந்து கொஞ்சம் இளநீர் தண்ணியை வெளியே எடுத்துட்டு 9 நவதானியத்தை அதுக்குள்ள போட்டு உங்களுக்கு வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு ஆலமரத்தை சுத்தி வந்து அந்த வேருக்கு தீர்த்தத்தை கொண்டு போய் நவதானிய தீர்த்தத்தை ஊத்திக்குவாங்க.
உங்களுக்கு ஆள் போல் தலைச்சு அறிவு போல் வேறு உங்க வாழ்க்கை சீக்கிரம் கல்யாணம் சொல்லியிருக்கேன் சொல்லி இளநீ பரிகாரம் கொடுத்துக்கிறேங்கல்ல. ஏன்னா அந்த அம்மா இளநீ தானே சார், கண்ணி கழியல யாரு பெண்கள் வந்து கண்ணி தானே. இளநீல ஈரத்தை கொஞ்சம் வெளியெடுத்தீங்கன்னா ஒரு 9 நவதானியத்தை உள்ள போட்டு நம்ம தலைமை கடையில வச்சு காலையில போய் வெறும் வயிற்றுல ஆழமரத்தை சுத்தி நேர் ஊத்திக்குவாங்க, கல்யாணம் நடக்குது. அவங்க இப்போ அதிகமா சுத்த முடியாத வயசு இருக்கும், கடைசிக்கு ஒரு 7 சுத்தாவது கல்யாணம் ஏழாம் சுத்தலாம் இல்லைங்களா, ஒரு 7 சுத்து சுத்திட்டு வர சொல்லுங்க. இளநீர மட்டும் அந்த பவர் அதிகமா இருக்கு. அதான் நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வெளியே எடுத்தீங்கன்னா இந்த நவதானியத்தை உள்ள போட்டா வலியாது இல்லை. அதனால இளநிய பரிகாரம் போச்சு. இல்ல 2 பேருக்கும் தான், கண்டிப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான். ஆண் பெண் இருபாலரும் ஆமாங்க. இது ஒரு முறை செஞ்சா போதுமா? ஆமா, ஒரு முறை செய்யலாங்க. அப்படியே 4 செய்யலாம். ஒரு முறை செஞ்சா அவங்க ப்ராப்பரா செய்யறது இல்லை. 3 முறையா தான் ஏதோ ஒரு நாள் கண்ணப்பி செய்யணும். எதுவுமே நீங்க தலைமை கடையில நம்ம பக்கத்திலேயே அந்த இளநீ குத்து வச்சிடணும். இவங்க நெகட்டிவ் எல்லாம் அதுல இறங்கி இவங்களோட நெகட்டிவ் எல்லாம் நீங்க இளநீல செக் பண்ணுங்க. இளநீர் நீங்க கையை உள்ள விட்டு வெளியே காலையில அந்த இளநீர் குடிச்சு பாருங்க. கரெக்டா சொன்னீங்க, கெட்டு போயிடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி தாங்க அந்த இளநீ இளம் நீ நீ இள நீ நீ இளசா இருக்கிற நீ அது இளநீ. கரெக்டுங்களா? அதை வந்து கல்யாணம் வச்சா நீ பெரிய மனுஷி ஆகிற, அதனால இளநீ பரிகாரம் அதுக்குள்ள எடுத்திருக்க பாருங்க. எந்த நாள் செய்ய ஐயா செய்யறது இது நட்சத்திரம் எல்லாம் ஒண்ணு இல்ல, இது காதல கேட்டா ஒரு 3 முறை செய்யலாம். இது வேலை செய்யுங்க, அதுக்காக சொன்னேன். அந்த இளநீரை வந்து அங்கேயே போட்டுங்க அது பரவாயில்ல. ஐயா கல்யாணம் ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் தான். நீங்க ரொம்ப அதிகமான தோஷம் வந்து செவ்வாய் தோஷத்திலேயே எதுக்கு ஐயா கடுமையான தோஷம்? தோஷம் தான், ஒண்ணும் மாற்றம் இல்ல. நீங்க எப்ப என்ன பண்ணீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான கடவுள் யாருங்க ஐயா? முருகன். சின்ன சின்ன முருகனா 6 முருகனை ஒரே நாள்ல பார்க்கணும். அந்த பொண்ணு 6 முருகன் கோயிலுக்கு ஒரே நாள் போய்க்கொடுங்க. 6 மணி மாதிரி 6 முருகனையும் ஒரே நாள் பார்க்கணும். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள. ஆனா அதுல ஒரு உயிரை கையில் எடுத்து போகணும். சேவலை கட்டப்பையில வச்சு கொண்டு போகணும். எப்படிங்க? சேவலை கட்டப்பையில வச்சு போகணும். எல்லா கோயிலையும் ஒரு சுத்து சுத்தி சாமி கும்பிட்டு 6வது முருகர் கோயில் எந்த கோயிலோ அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு அந்த பொண்ணு சேவலை முருகனுக்கு விட்டுட்டு வந்துட்டா அந்த பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் கூடியது. எப்படி? ஏன் 6 முருகனும் ஏதோ ஒரு முருகன் நினைச்சு போறாங்க சீக்கிரமா. எல்லா முருகனுக்கும் சக்தி இருக்குது, பாஸ்டா ஏதோ ஒண்ணு இருக்கும்ல. ஆமாங்க. நீங்க 6 முருகருக்கு எவ்வளவு பவர்ங்க. 6 கோயில் போயிட்டு வந்தா அவர் அன்னைக்கு அவர்கிட்ட பேசி பார்க்கலாம், ஜெயிச்சிருக்கீங்களா பார்க்கலாம். ஏற்கனவே முருகர் கிட்ட அப்பா அம்மாவே ஜெயிக்க முடியல, இவர் போயிட்டு வந்தா அது இந்த 6வது முருகர் கோயில்ல நீங்க சேவலைய விட்டு வர சொல்றேன். முருகரோட வாகனம் வந்து சேவல், செவ்வாயோட ஆதிக்கம். நீங்க முருகனுக்கே தானம் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஒரு உயிரை வாங்கும் போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னொரு நல்ல உயிரோட அப்பாவை உங்களுக்கு கொடுப்பாருன்னு கட்டுங்களையா. அதனால நீங்க செய்யும். அந்த காலத்துல சேவல் எல்லாம் வேண்டுதல் வச்சு முருகன் கொடுப்பாங்கல்ல, ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல இல்லையா? இப்ப இருக்கு, பாரம்பரியமா இருக்கு. திருச்செந்தூர் முருகனுடைய கையில் இருக்கிற கொடியில் வந்து சேவல் தானே, அவர் தானே ராஜகுரு. அப்ப சேவல் தானே அது வருது.
ஐயா நீங்க நம்ம ஊரு ஈரோடு தானே. பொண்ணு பார்க்க போகும்போது கூடுதல் பவானிக்கு கூட்டிட்டு போய் வச்சு பொண்ணு பாத்தீங்கன்னாலே பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிடும். அது பேரே என்னங்க ஐயா? அப்ப கூடுதுறை கூடாதோ கூடும். ரெண்டாவது அவரோட சாமி என்னங்க? ஆதிகேசவன். ஆணும் பெண்ணும் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு ஆதிகேசவன் சிவன் மேல படம் எடுத்திருக்காரு. அப்ப அங்க சேர்ந்து ரெண்டு நதியும் ஒன்னா சேர்ந்து ஒரு நதி மட்டும் பூமியிலிருந்து உற்பத்தியாகி வருதா? அப்ப அங்க போயிட்டு வந்தா கல்யாணம் நடக்குதுங்களா? அதனால பொண்ணு பார்க்க போறது கோயில் சூஸ் பண்றதா நம்ம இந்த சர்வடிகள் இருக்கிறவங்க கூடுதல் பவானிகளை வச்சு காலை நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கூடுற இடத்துல வந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்கன்னா அந்த தண்ணியே சேர்த்து விட்டுரும். எப்படி என்னையா ஐயா மனப்போல சிரிக்கிறாரு. எனக்கு ஏன் என்ன சொன்னாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அது மாமா கையில கொடுத்து வீட்டுல கொடுக்குறவங்க. நான் சொல்றது என்ன, கோயில்ல கூடுதுறை தண்ணி எடுத்து தீர்த்தத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பிரயோஜனம் ஆயிருப்பல சார். அந்த கோயில்ல ஆயிரம் நட்சத்திரத்துக்கு அந்த கோயில் தானங்கய்யா. நம்ம வள்ளுவர் வாங்க யூடியூப் சேனல்ல அந்த ஒரு வீடியோ மட்டும் 5 லட்சம் பேர் பார்த்திருக்கேன். எவ்வளவு விஷயங்கய்யா? ஆயிரம் நட்சத்திர வீடியோ மட்டும் ஒரே வீடியோல 5 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. சரியான ஆச்சரியம். 5 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ஆதிசேஷன் நம்ம கோயில் அந்த கோயிலை சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு எத்தனையோ பேர் கூட்டம் எங்கெல்லாம் யூடியூப்ல வீடியோ பார்த்தாங்களோ அவ்வளவுதான் அந்த கோயில் போறாங்க. இதுக்கு எல்லாம் மனித சக்தியாலையும் கடவுள் சக்தியாலையும் அந்த கோயில் வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலத்துல வாழ்ந்துட்ட. அதனால ஆயிலை நட்சத்திரம் என்னைக்குமே அதுதான். நானே அதிகமா அந்த ஆயிலை நட்சத்திர கோயில் இந்த வழியில நம்ம திருச்செங்கோடு ஆபீஸ் இருக்கு. போகும்போது அவர் அந்த நதியை பார்த்து கும்பிட்டு போவேன். அந்த கும்பிட்டு போகும்போது எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுக்கு வரும்போது நல்ல விஷயமா வரும். அதுக்கு எல்லாமே நம்ம கூடுதல் பவானி தான் ரொம்ப சரி. அங்கேயும் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்க இல்லையா? அங்க திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்களா இல்லைங்களா? அப்போ அங்க ஆதிகேசவன் அங்க பெருமாளும் அந்த கோயில் இருக்குது பாத்துட்டீங்களா? பெருமாள் இருக்காரு. அப்போ அங்க திதி கொடுக்குறாங்க. அப்ப மோட்சத்துக்கு போறது பெருமாள் இருக்கா இல்லையா? அப்ப அது வேலை செய்யறாங்க. எப்பவுமே ஒரு பரிகாரம் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு பரிகாரத்தை கிரியேட் பண்ணி அங்க ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நீங்க பரிகாரமா பாத்தீங்கன்னா அது பரிகாரமா கிடைச்சிடும். நம்ம அப்படிதான் கோயிலுக்கு போனா பாக்குறோம். நீங்க அந்த கோயில்ல போய் புண்ணியத்தை வாங்கணும்னா சாமி கும்பிட்டுட்டு கோயில்ல அந்த பிரசாதத்தை வச்சு இந்த கோயில உட்காந்து சாப்பிடுங்க. புண்ணியம் நம்ம உடம்புல வந்துடும். சாமிக்கு படைச்சது அது. சாமி சாப்பிடுச்சு. அந்த பிரசாதம் நமக்கு 4 பேருக்கு கொடுக்குறாங்க. அதை போய் வாங்குறதாலும் பிரஸ்டேஜ் பார்க்காம அதை வாங்கி நீங்க சாப்பிடுறீங்களா அதுதான் வயிற்றுக்குள்ள புண்ணியமா மாறுங்க. நீங்க பிரசாதம் ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்கல்ல. சாமிக்கு படைச்சுட்டு அவங்க பிரசாதம் கொடுப்பாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டாலே பிரசாதமா மாறிடுது. எந்த உணவா இருந்தா நீங்க உப்பையப்பன் கோயில் ஒரு கோயில் இருக்கு பாத்துட்டீங்களா? அந்த கோயில்ல என்ன நடக்குது அதிசயம்? சரி, அந்த கோவிலையே உட்கார்ந்து சாப்பிட்டா உப்பே இருக்காது. கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உப்பு. அந்த கோயில பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா உப்பு இல்லாம சமைச்சது படைச்சது அப்படியே சாப்பிட்டா சாமியோட சக்தி அப்படியே இருக்கும். நீங்க எப்படி சமைச்சீங்களோ அந்த பிரசாதத்தை அப்படியே கோயிலை விட்டு காம்போடு சுவரை விட்டு வெளியில வந்தீங்கன்னா அது வாயில் வைக்க முடியாது. உப்பு கைக்கு அதுதான் உப்பு கோயில். எப்படி? அப்ப அந்த காலத்துல அந்த நுகர்வு சக்திகள் எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியில இப்படி எல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்புறம் பிரசாதத்தை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா சாமியோட பிரசாதம் எடுத்துக்கலாம். அது வெளியில வந்துருச்சுன்னா தீய சக்திகள் நிறைய இருக்கும். அது சேர்ந்து சாப்பிடணும் நம்ம கூட. எனக்குமா கோயிலுக்குள்ள உட்காந்து பிரசாதத்தை சாப்பிட்டு போகணும்னு சொன்னதுக்கு இதுதான். வெளியில தீய சக்தி இருக்குது. காம்பவுண்ட் சுவருக்குள்ள மட்டும் இறையாட்டம் இருக்குது. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டா சாமி பிரசாதம். வெளியில போய் சாப்பிட்டீங்கன்னா தீய சக்தி சேர்ந்து நம்மளோட சாப்பிடணும். அது வேஸ்ட் தானே. அது வந்து வள்ளுவர் வாக்குங்க. வள்ளுவர் வாக்கு அப்படின்னு போடுங்க. சுபமாரிமுத்தரும் போடுங்க. சார் நோய் வந்துருச்சுன்னா இவங்க போய் என்னங்கய்யா புரியுதுங்கய்யா?
சரி சரி, நான் அதுல தெரியுறேன் ஐயா. அது இந்த பக்கம் இருக்கும், ஆ, அது இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இருக்கிறதுனால நான் அது ஒரு சைடுல வந்து இந்த நான் சில பக்கம் மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன், ஐயாவை பார்க்காத இடமே இல்லை. உங்களை மாதிரி தாங்க எங்களுக்கு ரிலீஸ் கிடைச்சிட்டா இப்படி ஒரு தோல் சின்ன துண்டை போட்டு எங்கேயாவது யாராவது பேசுறேன்னா வந்து கேட்கலாம். எங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கும் தெரியும். ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை, ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோத்துக்கே நிலைமை. இப்படி ஆயிடுச்சுங்க எங்க நிலைமை. ஒரு போனும் 2 போனும் 3 போன் ஆயிடுச்சு. இதை பேச முடியுக்குள்ள அது வந்துச்சு, எனக்கு பூரா லெவல் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பணமோ புகழோ பேரோ அதிகமா வந்துச்சுன்னா எதை பாக்குறதுன்னு தெரியாது பாரு. இல்லைங்க, அது எல்லாம் வந்தாலும் ஒண்ணு மட்டும் இல்லாம இருந்தா போதும். எதுக்கையா? எல்லாருக்கும் அது ஒண்ணு மட்டும் இல்லாம இருந்தா அனைத்தும் நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஐயா சொல்ல கரெக்டுதான், புரியுதுங்களா? அதாவது அந்த ஒரு வித்யா கர்மங்கிறது வரக்கூடாது. நம்ம படிச்சது இவ்வளவுதாங்கிறத வந்து என்னால முடியுங்கிறத ஒண்ணுங்க, என்னாலதான் முடியும்னா அந்த இடத்துல கர்மம் வந்துடும். எப்பவுமே சர்வீஸ் பண்ணிக்கணும். கலைமணி கையில வந்து ஒரு புக்கு பாதி இருக்கா இல்லையா? அது ஏன் அப்படி? கலைமணி கையில வந்து பாதி புக்கு ஓபன் பண்ணி இருக்குதுங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா போய் கேட்டு, நீங்களே கலைவாணி, கல்விக்கு அதிபதி, சரஸ்வதி, தேவதை, தெய்வம், நீங்களே பாதி புக்கோட வச்சுக்கிறீங்க என்னன்னு கேட்கிறோம். அந்த அம்மா சொல்லிக்குது, உங்களை போல நானும் படித்து கொண்டுதான் இருக்கிறேன், இன்னும் முடிக்கல, எனக்கு இன்னும் முடிக்கல. அவங்க அப்போ யாருமே முழுமை அடைய முடியாது அப்படிங்கிறது தெரியுதா இல்லைங்களா? நான் ஒரு பரிகாரம் தான் இதுக்கு ஒரு பரிகாரம் எடுத்து வச்சேன். இந்த குழந்தைங்க, உங்க வீட்டு குழந்தைகளை நல்லா படிக்கணும்னா எனக்கு மாம்பழ பரிகாரம் இல்லைங்களா? நான் ஒரு ரகசியம் சொல்றேன் சார், ஒரு ரகசியம் இருக்கு, எழுதாதீங்க சார். நீங்க நோட்டை எடுத்தது எனக்கு பயமா இருக்கு. படிப்புக்கு எத்தனை கோயிலுக்கு போயிருக்கிறோம், எத்தனை பூஜை, புதன் பகவான் எல்லா கோயிலுக்கும் நிறைய போயிருக்கோம். படிப்புக்கு ஒரு பரிகாரம், சரியான பரிகாரம், உள்ள 100க்கு 100 மார்க். இந்த பரிகாரம் வேணும் இல்லையா? அதே கைது சார். நல்லா கேளுங்க, ஒரு குழந்தை நல்லா படிச்சு ஒரு பட்டதாரி ஆகி அதோட இஷ்டத்துக்கு அது வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு உண்மையா வாழணும்னா தாய் மாமனுக்கு பாட போய் பண்ண சொல்லுங்க, படிப்பு சூப்பரா சார். படிப்புக்கு என்ன இல்லையா? உதவி என்ன? அப்ப இவரை பிடிச்சா அது நடக்கும்னு நினைக்காதா? அப்ப இவர மனசு இவரோட பாவத்தை பிடிச்சு விடுங்கன்னு சொல்றேன். ஐயா சரியா? சின்ன ஒரு சின்ன பரிகாரம் தான், ஆனா அது கல்வி எங்க நிறுத்தும். ஐயா, தாய் மாமனுக்கும் தாயோட தொப்புள் கொடிக்கும் அந்த பொண்ணுக்கும் 3 பேருக்கு சம்மந்தம் இருக்கா? தாயோட அண்ணனோ தம்பி தான் தாய் மாமன். தாயோட அண்ணனோ தம்பி தான் தாய் மாமன். ஒரு பொண்ணு பிறந்தது அதே தாய்க்கு. இதுக்கு இந்த குழந்தைக்கு தாய் மாமன், அம்மாவுக்கு அண்ணன் தம்பி. அதானுங்க சரி, அம்மாவுக்கு அண்ணன் தம்பி. அப்போ 3 ரத்தம் ஒரே ரத்தமா? அம்மா 3 ரத்தம் ஒரே ரத்தமா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ரைட். அப்ப 3 ரத்தம் ஒரே ரத்தம்னா அப்ப கட்டிச்சத்துக்குள்ளேயே இருக்குது, குறையுதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அந்த பொண்ணு முதலை இயக்கணும் அப்படின்னா தாய் மாமனை படைச்சுக்காம மாமன் மடியில உட்கார்ந்து காடு குத்தி மாமனே வந்து பொட்டு வச்சு மாமனே சீலம் துணிமணியை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வயசு கொண்டதுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு அனைத்து உறவையும் அதிகமாக எடுத்திருக்கிறது யார்? அதிக ஊட்டுனதும் என்ன? அப்ப இந்த பொண்ணுக்கு இந்த தாய் மாமனுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கா? இது பொறுத்துணை வாகம் கையில் வச்சாங்க தாய் மாமனா. அப்ப இவரோட ரத்த சம்பந்த உறவுக்கு அப்ப தாய் மாமனவே வந்து பாத பூஜை பண்ணுனா இந்த பொண்ணுக்கு கல்வி வளருமா வளராமா? இப்ப பொண்ணுக்கு ஒரு கையில சார். இப்ப எதை யோசிக்கணும் அப்படின்னமா சார், தாய் மாமன் தான். அவர் எதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவான்? ஏதாவது மொய்கி அமௌண்ட் எச்ச வாங்கலாம், அவருக்கு பத்திரிகையை கொண்டு போய் அவர் பேர் பெருசா போடலாம், இதுக்கு அவர் வந்தா போய் நினைச்சா. ஆனா அறிவும் கல்வியும் அவர் எடுத்துக்கிட்டாரு. சார், நீ தாய் மாமன் படைச்சுப்பீங்களா?
அவர் கண்டபடியே திட்டாலும் பரவாயில்ல, எனக்கு படித்த முறை பரவாயில்ல, எங்க அம்மா மாதிரியும் பேச மாட்டாங்க. இந்த பதிவு பார்த்தா எனக்கு எனக்கு அப்படிதான்மா. இப்ப இப்ப அந்த உறவை பிடிச்சிட்டீங்க, இனிமேல் அந்த உறவு ஜெயிச்சிருக்கல. இல்ல 4 நட்சத்திரம் புதன்கிழமை வச்சுக்கலாம், இல்ல ஆயிரம் கேட்ட ரேவதி வச்சுக்கலாம். ஏன்னா அரை உயர்வு தொடர்பு தானே. அது நல்ல கேள்வி ஐயா கேட்டார் பார்த்தீங்களா. அந்த நட்சத்திரமோ அந்த கிழமையோ சமன்படுறது இல்லையா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கேக்குறாங்கன்னா தாய் மாமனே இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு யாரும் மாட போனதுக்கு மாம உறவு எடுத்துட்டீங்க, அவர்தான் தாய் மாமன். புரிஞ்சுங்களா? மாமன் இல்லைன்னா கூட மாமா உறவா எடுத்துட்டீங்க பாருங்க, அவர் கழுத்துல மாட உறவு உரிமை கொடுத்தீங்கல்ல, அப்படியே கூட நக போயிட்டாரு. சார் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, யாருக்கு இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில வச்சிருப்பாங்க. யாருக்கு? தாய் மாமன்னு சொல்ற ஒரு பொண்ணு, ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இந்த தாய் மாமா பெட்டு போகும்போது சும்மா போக மாட்டாரு. என்னென்ன வாங்கி போவாருங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம். நீங்க உண்மையாவே நல்லா யோசிங்க. பெட்டில் அந்த பிள்ளை நோயாளியா தான் இருக்கும். இவங்க மாமன் போய் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க உறவுக்காரெல்லாம் போய் அந்த பிள்ளைக்கு கட் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளையை சாப்பிட சொல்லி இவருக்கு அது பெட்டை சாப்பிட்டாருன்னா இவருக்கு சந்தோஷம் நீங்க கிடைச்சதுனால நம்ம தன்னையே நோயை பார்த்துருங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து எப்படி ஆஸ்பத்திரி சாப்பிடணும், கூச்சம் இல்லாம சாப்பிட்டு சாமி என்ன கிடக்குது, நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அந்த மாமன் போய் சோறு ஊட்டி விட்டா என்னங்க 6ஆம் இடம் வந்தது என்ன இல்லையா? நோய். காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடம்? 6ஆம் இடம். அது யாரோட வீடு? புதன். இப்ப மாமன் போய் சோறு ஊட்டி விட்டா நோய் நல்லா போயிருமா? இனி புரிச்சுங்க என்னங்கம்மா? சூப்பர். அதாவது 6ஆம் இடம் நோய், 6ஆம் இடம் புதன். அப்ப புதன் என்பது வைத்தியம். அப்ப சாப்பாடு ஊட்டி விடும் போது அந்த குழந்தைக்கு என்ன நோய் இருக்குன்னு அதுக்கே தெரியாம எங்க மாமனே வந்துட்டாரு, இனி எனக்கு என்ன நோயின்னு அதுக்கு ஒரு சிறு சிறுத்து அது காலையில என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுறது குழந்தை. எப்படி? படிப்புக்கும் அவர் தான் வராரு அம்மா, அந்த குழந்தை படிப்புக்கும் அவர் தான் வராரு, அந்த குழந்தையோட நோய் தீக்கிறதுக்கு அவர் தான் வராரு. சண்டை சச்சரவுன்னு வந்துச்சுன்னா தாய் மாமன் வேற போடலினா சண்டைக்கு அவர் தான் வராரு பாருங்க. எப்படி நீ என்ற வேற போடாம நீ கல்யாணம் பண்ணலாம் என்ற கட்டத்தை போடு கேட்ட ஆடி மேலத்த தாய் மாமன் நான் காணுட்டேன் அப்படின்னு கேட்டுக்கலாமா? அதனாலதான் ஆண்டவன் கொண்டு போய் மீனத்துல நேசம் வச்சுட்டாரு, இல்லைன்னா தாங்க முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா அங்க நீசப்பையிலே உச்சப்பையில பாத்துட்டா உறவு ஜாஸ்தியா இருக்குல்ல. அப்போ இனிமேல் தாய் மாமனுக்கு இனிமேல் மான மரியாதை எல்லாம் போட்டு மாசத்துல ஒரு நாள் டீ காப்பி எல்லாம் பிள்ளை குடிச்சு சொல்லுங்க. ஏன்னா அப்பதானே வீட்டுக்கு வந்துட்டு போனா தானே படிப்பு நல்லா இருக்கு. அந்த காலத்துல இது எங்க மாமா, எங்க அம்மாவோட பிறந்தது, இது எங்க அத்தை, இவன் ஓட்ட மாட்டேங்குது அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அப்ப தாய் மாமா வேலை செஞ்சு அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்லா படிப்போட போயிட்டு மாமனவே வாழ்ந்துட்டு இருந்தது. இப்ப எங்க போட்டோ வைக்கிறாங்க, எதுவுமே கடி பண்றாங்க. கேட்டுங்களா? இப்ப எல்லாத்துடைய வீட்லயுமே அம்மாவோட உறவு போட்டாலும் அப்பாவோட உறவு போட்டாலும் நீங்க அங்க வச்சாலே அந்த வீட்டுல மாமன் இருக்கிறார் அப்படி வேலை செய்யணும் செய்யாதா? இனி வயது தாய் மாமன் பார்த்த எந்த ரத்த உறவு இல்ல, சீர் செஞ்சவர் முதற்சி யாரும் அந்த பொண்ணு கணிச்சீரு அப்படி சொல்லுங்க. தாய்க்கு பின் அப்படி மாமன் அல்லவா? அதனாலதான் தாய் கூட சேர்த்துத்தான மாமன், தாய் மாமன். அது ஏன் தாய் மாமன்? அது ஏன் யாரோட வீடு? அது இல்ல தாய் வீடு என்ன 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு முன்னாடி 3ஆம் இடம் யாரோட வீடுங்க? முதலோட வீடு. முதல் மாமன், அதுக்கப்புறம் தாய். அங்க அப்படியே இருக்க எனக்கு முதல் மாமன் அப்புறம் தாய். கரெக்டுங்களா? பிரசவத்துக்கு போயிட்டா எப்படி? முதல் பிரசவத்துக்கு போயிட்டா இந்த குழந்தை யார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க? தாய்மாமன் வீட்டுல தான் இருக்கும். அப்போ போற தம்பி இந்த பிள்ளை ஸ்கூல்ல விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அப்போ பள்ளிக்கூடம் புதுந்தா அப்ப மாமன் நேரம் வருது. கேட்டுங்களா? யாரு சொல்றா? அம்மா சொல்லுது. அப்ப இவங்க 2 பேரும் ஒட்டி இருக்காங்களா இல்லையா? அதனால தொப்புள் கொடி சம்பந்தம் ஒட்டி வரலாம்.
என்னங்கய்யா நீங்க அமைதியா இருக்கிற காலத்துல தப்பா தெரியும். பெண்கள் எல்லாம் இருக்கிறப்போட சொத்துக்காக சண்டையே போட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது உடல் பிறப்புக்காக விட்டு கொடுத்து போயிருவாங்க, சொத்துக்கு சண்டை போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான்